புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 24 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தமது வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவர் வந்து கோதுமைகள் இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கயிர் விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் வந்து அவரிடம், ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்ந்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதல் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்காக கட்டுக்களாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைத்துங்கள் என்று கூறுவேன் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமைக்கு புகழ். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு இளைஞன் பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிட்டான். போதைப் பொருட்களிலும் குற்ற செயல்களிலும் அவன் சிக்கிக்கொண்டான். பல முறை அவன் கைது செய்யப்பட்டு மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டான். அவ்வாறு அனுப்பப்பட்ட பின்னரும் திரும்பி வந்து பழைய வாழ்க்கையே திரும்ப வாழ்ந்து கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு வெளிநாட்டுக்கு அவன் சென்ற பொழுது வாழ்வதற்காக, அங்கே குற்றங்களை செய்ததற்காக அந்த வெளிநாட்டிலிருந்து அவன் மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட்டான். இவ்வாறு வாழ்ந்த ஒரு இளைஞனை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிற பொழுது பெரும்பாலான நாங்கள் அவனை பார்த்து இப்படி கூறிப்போம், இந்த இளைஞனுக்கு எதிர்காலமே இல்லை, இவன் தனது வாழ்க்கையை தானே அழித்து கொண்டிருக்கின்றான், இவனை நல்லவர்களிடமிருந்து விலக்கி விடுங்கள், இவன் ஒரு பொழுதுமே மாறமாட்டான். இப்படியாக சொல்லப்பட்ட ஒரு இளைஞன்தான் டொனால்ட் கால்வே. அவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அனைத்தையும் வெறுமையாகவும் நம்பிக்கையற்றதாகவும் மாறியது. தன் உரியை மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு அவன் மனமுடைந்திருந்தான். ஒரு நாள் பெற்றோர் வீட்டில் தனியாக இருந்த பொழுது ஒரு புதுமை நடைபெற்றது. அன்னை மரியாயையும் அவருடைய காட்சிகளையும் பற்றிய ஒரு புத்தகம் அவருடைய கண்ணிலே பட்டது. அதை வாசிக்க தொடங்கினார். அந்த வாசிப்பு அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்றை மாற்றத் தொடங்கியது. அந்த அனுபவம் அவரை செபத்திற்கும் மனமாற்றத்திற்கும் கத்தோலிக்க விசுவாசத்திற்கும் அழைத்து சென்றது. பின்னாளில் இனி இவரால் ஒன்றும் ஆகாது என்று கருதப்பட்ட அந்த இளைஞன் துறவற வாழ்வில் நுழைந்து 2003 மே மாதம் 31 கத்தோலிக்க திருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். பின்னாளில் அவர் இறை இரக்கம், அன்னை மரியாள், கடவுளுடைய அருள் ஒரு மனிதனை எவ்வாறு முற்றிலும் மாற்ற முடியும் என்பதை பற்றி அவர் போதிக்கும் ஒரு சிறந்த மறை பணியாளராக மாறினார். அதாவது ஒரு களை என்று கருதப்பட்ட ஒரு மனிதன் மிக அழகான ஒரு தானியமாக அங்கே வளர்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு வாசகங்கள் இதைத்தான் நமக்கு எடுத்து எம்புகின்றன. டொனால்டின் இளமை காலம் மிக மோசமான நிலையில் நாம் அவரை சந்தித்தாலும் ஒருவேளை நாமும் இவ்வாறு குறித்திருப்போம், அந்த களியை பிடுங்கி எறியுங்கள், அவனுக்குள் நல்லது ஒன்றும் இல்லை என்று நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் கடவுள் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொன்னார், பொறுத்திருங்கள், அவனுக்குள் நான் செய்கிற பணி இன்னும் முடிவடைந்தவில்லை. மனிதர்கள் அவருடைய குற்ற பதிவை பார்த்தார்கள், கடவுள் எதிர்கால குருவை பார்த்தார். மனிதர் அவருடைய போதை பழக்கத்தை பார்த்தார்கள், கடவுள் அவருடைய இறை இரக்க போதகரை பார்த்தார். மனிதர்கள் வீணாகி போக்கின்றது ஒரு வார்த்தையை பார்த்தார்கள்,
கடவுள் அருள்னால் மாற்றப்படக்கூடிய ஒரு பாத்திரத்தை பார்த்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கடவுள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பற்றி இறுதியான தீர்ப்பை வழங்கக்கூடாது என்பதை இன்று நற்செய்தி நமக்கு எச்சரிக்கிறது. இன்று நாங்கள் ஒதுங்கி தள்ளும் ஒரு மனிதன் நாளை பலருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மாறலாம் என்பதுதான் இந்த ஞாயிறு வாசகத்தினுடைய ஆழமான செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அது சாலமோன் ஞான நூலிலிருந்து 12ஆம் அதிகாரத்திலே எடுக்கப்படுகிறது. இந்த சாலமோன் நூலிலே இந்த 12ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே இறைவன் கூறுகிறார், நீர் ஆற்றல் மிக்கதாக இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர், மிக பொறுமையோடு எங்களை ஆளுகின்றேன். அப்போ ஆண்டவருடைய அந்த குண இயல்பு என்னவென்றால் ஆற்றல் மிக்கவர். அவர் இந்த உலகத்தை ஆளுகின்றவர், எல்லா ஞானமும் பொருந்தியவர். ஆகவே இந்த ஆற்றல் எவ்வளவுக்கு அவரிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சமாதானமாக கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்ற தன்மை இருக்கிறது. வளமையில் இந்த உலகத்திலே எங்களுக்கு அதிகாரம் கூடிக்கொண்டு போனால், இந்த அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆழமாக இருந்தால் நாங்கள் அழிக்கிற விஷயங்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் மீண்டும் ஒரு அமெரிக்க ஈரான் போர் தொடங்கி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார், ஈரானை அழித்தே தீருவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என்னிடம் அதிகாரம் இருக்குது, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய அமெரிக்கா பற்றி தெரியாது, எங்களிடம் இருக்கிற வளங்களை பற்றி தெரியாது. அப்போ அவ்வளவு ஆற்றலை கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி யோசிப்பார் என்றால் மற்றவர்களை அழித்து தான் பெரிதாக வர வேண்டும், அந்த ஆற்றல் என்று சொல்லு. ஆனால் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, அந்த நூல் சொல்லுகிற, ஆண்டவரே நீர் ஆற்றல் மிப்பராக இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். உடைய தீர்ப்பு எல்லா தீயவர்களையும் அழிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு அல்ல, அது கனிவோடு இருக்கிற தீர்ப்பு. மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆளுகின்றீர். நாங்கள் இதை பார்க்கிறோம். ஒரு விபச்சார பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்த பொழுது அவருக்கு அங்கே தீர்ப்பு வழங்கி அந்த பெண்ணை பாவி என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நிலை இருந்தும் அந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்படுகிறதால் கனிவோடு, அவருடைய கனிவை பார்க்கிறோம். ஆற்றல் மிக்க இயேசு கனிவோடு தீர்ப்பு கொடுக்கிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் இந்த கல்லை எறியட்டும் என்று சொன்ன பொழுது எல்லாரும் விட்டு போய்விட்டார்கள். அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், நானும் உனக்கு தீர்ப்பு வழங்கவில்லை, நீ சென்று பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஆண்டவருடைய குணவியல் என்னவென்றால் ஆற்றல், அவருடைய வலிமை இருக்கிறது. ஆனால் அதற்கு சமாந்தரமாக எவ்வளவுக்கு ஆற்றல் இருக்கிறதோ அதற்கு சமாந்தரமாக அவரிடம் கனிவு இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். இன்றைய திருப்பாடலை பார்க்கிறோம். 86வது திருப்பாடல் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுகிறார். ஆகவேதான் இந்த குணாதிசயங்கள், ஆண்டவருடைய குணாதிசயால் அவர் உலகத்தை ஆளுகின்றவர், எல்லாத்தையும் படைக்கிறவர். ஆனால் அவர் நல்லவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்திலே பாவத்திலே உலர்ந்து ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவர்களுக்கு இறைவன் பேரன்பை காட்டுகிறார். இதைத்தான் என்பார்களே இந்த நற்செய்தியும் எங்களுக்கு சொல்லுகிறது. ஒருவன் விதைக்கப் போகிறான், விதைக்கப் போகிற பொழுது நல்ல விதைகளை விதைக்கிறான். அங்கே தீயவன் அந்த களைகளை விதைக்கின்றான். அப்படியே களைகளும் அப்படியே வளர்ந்து கொண்டு போகின்றன. அப்பொழுது இந்த களைகளை கண்டவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நிலக்கிழாரிடம், நீர் நல்ல விதைகளை விதைத்தீர், எப்படி இந்த களை வந்தது என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், இது பகைவனுடைய வேலை. அப்படி என்றால் நாங்கள் இந்த நல்ல விதைகளை இந்த உலகத்தில் கனிகளை எடுப்பதற்கு அந்த களைகளை உடனேயே வெட்டி விடுவோம் என்று சொல்லுகிறது. இல்லை, களைகளும் வளரட்டும், அந்த தானியங்களும் வளரட்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய கனிவு. அன்பார்ந்தவர்களே, இதற்கு விவிலிய விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அதாவது சொல்லுகிறார்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த விளைச்சல் வரும் வரை அந்த களைகளை பாவிக்கப்படும் சொல் டானல், அந்த களைகளை நீங்கள் புடுங்க வலிக்கின்றால் சொல்லுகிறார்கள் அந்த களையும் அந்த தானியங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சிறப்பாக அந்த களைகளுடைய வேர்களும் இந்த தானியங்களுடைய அந்த பயிருடைய வேலைகளும் ஒன்றாக பின்னுகிற பொழுது, களைகளை பிடுங்குகிற பொழுது சில வேளைகளை மாறி நாங்கள் தானியங்களுடைய அதை நாங்கள் பிடுங்கி விடுவோம். அல்லது போனால் களைகளை அறிந்து பிடுங்குகிற பொழுதும் வேர்கள் ஒன்றாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த தானியங்களையும் அழித்து விடுவோம் என்கின்ற ஒரு விளக்கமும் இருக்கிறது என்பதை விவிலிய ஆராய்ச்சியாளர் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆகவேதான் இந்த நிலக்கிழார் சொல்லுகிறார், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள்,
பொறுமையாக இருந்து அந்த விளைச்சல் வரும் வரை நாங்கள் பார்த்திருப்போம். அதற்கு பிற்பாடு அந்த களைகள் சுட்டரிக்கப்படும் என்று சொல்கிறார். அந்த அறுவடை வரை நான் பொறுமையோடு இருக்கின்றேன் என்று மிக அழகாக இந்த முதல் வாசகம் சொல்கிறது போல, ஆண்டவரின் ஆற்றல் மிக்கவர், ஆனால் அந்த ஆற்றல் மிக்க அந்த தன்மை உம்முடைய மன்னிப்பதிலும் கனிவிலும் விளங்குகிறது என்பதை இந்த நற்செய்தி எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்களும் களைகளும் நாங்களும் தானியங்களும் தான். சிலவேளை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே சிலவேளை களைகள் இருக்கலாம். நான் தானியமாக இருக்கிற பொழுது எனக்குள்ளேயே களைகள் இருக்கலாம். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயற்பாடுகள், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே களைகள் இருக்கிறது என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. ஆகவே தான் இந்த 2ஆம் வாசகத்தில் எங்களுக்கு பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். இந்த களைகளாக நாங்கள் வாழுகின்ற நாம் இந்த உலகத்திலே தானியங்களாக மாற வேண்டுமென்றால் எங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார். தூய ஆவியானவர் தாமே தாம் சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளில் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆகவே ஆண்டவருடைய இந்த பொறுமை, ஆண்டவருடைய இரக்கம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயற்படுகிறது என்றால், தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து இந்த களைகளாக இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி எங்களை தானியங்களாக மாற்றி விடுகின்றார். ஆகவே இந்த வாரத்திலே நாங்கள் செய்யக்கூடியது என்ன? முதலாவதாக, நாங்கள் பிறரை உடனே தீர்ப்பிடாதிருக்கோம். ஒருவர் ஒரு தவறான வாழ்க்கையிலே போகிற பொழுது அவரை நாங்கள் தீர்ப்பிடாமல் கனிவோடு அணுக வேண்டும். ஏனென்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை வரை 2ஐயும் வளர விடுங்கள். மத்தேயு 13:30. ஆண்டவர் எங்களை வளர விடுகிறார். நாங்கள் களைகளாக இருக்கிற பொழுது எங்களை வளர விடுகிறார் என்றால் நாங்களையும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். ஒருவர் ஒரு தவறை வைத்துக்கொண்டு அவரை முழுமையாக கெட்டவர் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. திருத்துவதற்கு இறைவன் காலமும் வாய்ப்பும் கொடுப்பது போல நாங்களும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையிலே நமக்கு சொல்லுகிறார். 2ஆவதாக, நாங்கள் மற்றவர்கள் களைகள் என்று சொல்வதற்கு பதிலாக முதலில் நமக்குள்ளே இருக்கின்ற களைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் தானியங்கள் என்று நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது எங்களுக்குள்ளே கோபம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பழிவாங்கும் எண்ணம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது. இது நமக்குள்ளே இருக்கின்ற களைகள். ஆகவே நாங்கள் பிறரை திருத்துவதற்கு முன் நாங்கள் நம்மே ஆராய வேண்டும். பாவங்களிலிருந்து நீர் மனமாற்றம் அருளுகிறீர் என்று நம்முடைய சாலமோன் நூல் 12ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது. அப்படியான இறைவன் எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது நாங்களும் எங்களுக்குள் இருக்கின்ற களைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் 3ஆவதாக, இந்த வாரத்திலே கடவுளைப் போல பொறுமையோடு இருக்க பழகுவான். கடவுள் பொறுமையாக இருக்கிறார். 2ஐயும் இந்த களைகளை பிடுங்கி விடலாமா என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், இல்லை, அறுவடை வரை அவற்றை விடுங்கள், அதுவரை நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஆகவே இந்த வாரத்திலே நாங்களும் பொறுமையாக எங்களுடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு மகன் தவறு செய்கிற பொழுது இந்த வீட்டை விட்டு போ, இந்த பக்கம் வராது, என்னுடைய முகத்தில் முழிக்காது, என்னுடைய செத்த வீட்டுக்கு வராது என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் தவிர்க்க முயலுவோம். ஞான நூல் 12ஆம் அதிகாரம் 18 சொல்லுகிறது, நீர் பொறுமையோடு எங்களை ஆளுகிறீர். உண்மையான வலிமை கோபத்தில் அல்ல, பொறுமையில் இருக்கிறது. குடும்பத்திலும் சமூகத்திலும் பொறுமையாக நடக்க நாங்கள் முயலுவோமாக. இந்த வேளையில் இறுதியாக, செபிக்க முடியாத செபத்தை நாங்கள் விட்டு விடாதிருப்போம். சிலவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகள் பிழையான வழியிலே போகிற பொழுது, எல்லாம் எங்களுக்கு புரியாதில் இருக்கிற பொழுது நாங்கள் சொல்லுவோம், என்னால் இப்போ செபிக்கவே முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளால் எனக்கு ஒரு பெரிய வேமாற்றம், வெறுமை, ஆகவே என்னால் செபிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, இந்த செபிக்க முடியாத தன்மைகளிலே ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு செபிக்க கற்றுத் கொடுக்கிறார். இந்த களைகள் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பொழுது, என்னுடைய கணவனை ஒரு கலையாக, என்னுடைய மனைவி ஒரு கலையாக மாறுகிற பொழுது, மன விருப்பத்தின் பொழுது ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த ஆவியானவர் இந்த வேளையிலே எங்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுத்திருப்பார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாரத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம், ஒருவரை உடனே நாங்கள் தீர்ப்பிடாதிருக்க விரும்புவோம். எங்களுக்குள்ளே இருக்கின்ற களைகளை மாற்ற முயலுவோம். சில வேளையை நாங்கள் தானியங்கள் என்று நாங்கள் எங்களை பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருக்காமல், எங்களுக்குள்ளே நல்லவர்களாக எங்களுக்குள்ளும் இந்த களைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த களைகள் எது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முயலுவோம். இறுதியாக, தினமும் தூய ஆவியே என் பலவீனத்தில் எனக்கு துணை நில்லும் என்று
நாங்கள் செபிக்க முயல்வோம். ஆகவே இந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மிடம் கேட்பது பிறருடைய களைகளை பிடுங்குவதற்கல்ல, நம்முடைய உள்ளத்திலே நல்ல கோதுமையை வளர்ப்பதற்கு. ஆக இந்த வாரத்திலே களைகளை நாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம். அந்த களைகள் கோதுமையாக மாற, அதாவது புனித பவுலை இந்த ஆதி திருச்சபை வெறுத்து ஒதுக்கி இருக்கும் என்றால், அந்த ஆதி கிறிஸ்தவ மக்களை அங்கு கொலைவரியோடு போனது பொழுது அவரை களி என்று அங்கு வெறுத்து ஒதுக்கி இருக்கும் என்றால், ஒரு பெரும் புனிதரை, ஒரு வச்சிர தூணை திருச்சபை இழந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, புனித அகஸ்தீனருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்வு ஒரு களி என்று தாய் விட்டிருந்தால் ஒரு மெரும் புனிதரை இந்த திருச்சபை கண்டிருக்க முடியாது. ஜான் நியூட்டன் என்கின்ற அந்த அடிமை வியாபாரியை இறைவன் ஒதுக்கி இருந்தால் அமேசிங் கிரேஸ் என்கின்ற ஒரு பாடல் இந்த உலகத்தில் கிடைத்திருக்க முடியாது. பல உலகத்திலே கலைகள் என்று சொன்னவர்கள் கோதுமைகளாக மாறியிருக்கிறார்கள். நாங்களும் இன்று எங்களுடைய கலைகள் என்று நினைத்தால் நாளை இறைவன் எங்களை கோதுமையாக மாற்றுவார் என்ற அவருடைய ஆற்றல், அவருடைய பொறுமை, அவருடைய கனிவு எங்களிலே வேலை செய்யக்கூடியதாக இந்த வாரத்திலே எங்களுக்குள் இருக்கின்ற கலைகளை நாங்கள் அகற்ற முயல்வோம். மற்றவர்களை கலைகள் என்று சொல்லாமல் அந்த கலைகளை கோதுமையாக மாற்றுகின்ற பொறுமையும் கனிவையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த வாரத்திலே செபிப்போமாக. ஆமேன்.